Hello friends, welcome to Shiva's Nutrition Food. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். நல்லா ஒரு 10 டைம்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ பேக் பெயின், டிஸ்க் பல்ஜி, ஹர்னியா, நிறைய விஷயத்த இது சரி பண்ணும். மெயினாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சியாட்டிகா நர்வ் பெயினை சரி பண்ணும். ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம பெல்ட் போட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நமக்கு கொடுக்கும். என்னதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பேக் பெயின் சரியாகிறது ரொம்ப கஷ்டம். அதனால பாடியை நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு என்னென்னவோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், கூலிங்காக என்னென்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கிட்டாதான் நம்ம பெயின் கம்மியாகும். இந்த எக்ஸசைஸை நல்லா கவனித்து பாருங்கள். அடி வயிற்று பகுதி, அதாவது L4 L5 இருக்கிற இடத்த மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணணும். இந்த பக்கம் 6 டைமு, ஆப்போசிட்டில் ஒரு 6 டைமு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனித்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வரும். நீங்கள் இதை பண்ண 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 உங்களுக்கு பேக் பெயின் சரியாகும். நீங்கள் இது பண்ணினாலும் நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட பேக் பெயின், சியாட்டிகா பெயினாக இருக்கட்டும், எந்த பெயினாக இருந்தாலும் சரியாகும். நம்ம உடம்ப கூலாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் எலும்புக்கு ஸ்ட்ரென்த்தான நம்ம ஃபுட்டு எடுத்துக்கணும். நம்ம ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் நம்ம சாப்பாட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடிய பிரண்டை, முடக்கத்தாங்கீரை, இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் வாரத்துக்கு 2 நாளாச்சும் கட்டாயமாக சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.